இன்றைக்கி காடை முட்டையை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறது பண்ணியிருந்தேன். அது அப்போவே ரெசிபி எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா சூப்பராக இருக்கும். நான் இதை அடிக்கடி பண்ணுவேன். காடை முட்டையை உப்பு போட்டு 7 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அந்த சூடு ஆற வரைக்கும் அந்த தண்ணியிலே போட்டிங்கன்னா சாஃப்டாக வெந்துடும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்காய் போட்டு கடுகு, பெரிய வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நிறையா வேணாம். கேப்சிகம் வெங்காயம் அதிகமாக இருக்கலாம், தக்காளி கொஞ்சமாக இருந்தால் போதும். தக்காளி வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு அந்த மசாலா நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை போட்டு அந்த மசாலாலே அப்படியே நல்லா லைட்டாக பட்டும் படாமல் பரட்டி கொடுத்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா இந்த மசாலாவோட முட்டையோட சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.